ஹாய் டியூட்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் கலரை நண்பன். இன்றைக்கி நம்ம கலரியில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் ஒர்க்கு தோறுங்க காட்டுறேன். வந்து போக கூட இடம் இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு நெருக்கி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கரெக்ஷன் ஒர்க் என்னன்னா இதுதான். இந்த இடத்துல 27 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். கஸ்டமர் மாற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு. ஓகேவா, அங்கே பார்க்கலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கரை போட்டு வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த 3 கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் என்கிரேவ் பண்ணணும். என்கிரேவ் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷலான மிஷின் வாங்கினேன், சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி. அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் லோக்கலில் தான் வாங்கினேன். 1500 ஆனால் இது வாங்கினா ஒரு 10 நாள் தான் வருது. அதுக்கப்புறம் வரமாட்டுது. இதோ பாருங்கள், ஆல்ரெடி இந்த மோட்டர் எப்படி நான் பிரித்து போட்டு வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வாங்குது இது, செகண்டு இன்னொன்று வீட்டில் இருக்குது. எனக்கு ரெகுலர் யூஸாக இருக்குதுன்னு அதனால் நான் வாங்கி வேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதுமாரிலாம் மிஷின்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட். இது 10 நாள் வருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. வேறு நான் பண்ணும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டில் என்னவோ பயங்கரமாக ஓடும். நம்ம கூட என்னவோ நினைப்போம். அது நான் ஒரே ஆள் கேமரா பிடிச்சின்னு ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறேன். இது ஒர்க் பண்ணுறேன்னா தலைவலியாக இருக்குது. ஒரு கேமராமேன் தான் செட் ஆக மாட்டுறாங்க. பெயிண்ட் எடுத்தாச்சு, அதே சும்மா தடையோட வேண்டியது தான் மேலே. அவ்வளோதான் கரெக்ஷன் பண்ணி வச்சு பாருங்கள். எப்படி 17/27/1/2006 ஆக்கிட்டோம் பார்த்தீங்களா? பக்காவா? இந்த வேலையெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்க மாட்டேன், நீங்களே பண்ணுறேங்க. ஓகே, எவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.